வணக்கம் நண்பர்களே. நிறைய குழந்தைகளை வச்சுருக்கக்கூடிய பெற்றோர்கள் பொதுவாக கேட்குற கேள்வி, காய்ச்சலை நம்ம சரியாக எப்படி மெஷர் பண்ணுறது, உங்களுக்கு எவ்வளோ டிகிரி இருந்தால் காய்ச்சல், அப்புறம் அதை சரியாக அளக்கிறதுக்கு கரெக்டான கருவிகள் என்னென்ன, எந்த தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையா பொதுவான ஒரு கேள்வி தான் மக்கள் மனசில் இருக்கிறது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்த்துருவோம். என்னென்ன வகையான தெர்மாமீட்டர்ஸ் இருக்குது, எது யூஸ் பண்ணலாம், எவ்வளோ டிகிரி இருந்தால் காய்ச்சல், நம்ம பார்த்துடலாம். நம்பர் 1, காய்ச்சல் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 38 டிகிரி செல்சியஸ் அல்லது 100.5 டிகிரி ஃபேரன்ஹீட் அப்படிங்கிற லெவலுக்கு மேலே உங்களுக்கு ரெக்டல் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆசனவாய் அதுக்குள்ளே நம்ம ஒரு தெர்மாமீட்டர் வச்சு ரெக்டல் தெர்மாமீட்டர்னு இருக்குது. அதில் இந்த லெவல் இருந்தால் இதை தான் நம்ம காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம். சில சமயம் சார் சூடாக இருக்குது, அப்புறம் நெத்தி சூடுது, வயிறு சூடுது அப்படின்னு சொல்ல நிறைய அந்த மாதிரி மக்கள் சொல்லுவாங்க. அதுக்கெலாம் எதுவும் பெருசாக மீனிங் கிடையாதுங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய லெவலில் இந்த மாதிரி இருந்தால் ஓகே. நார்மல் டெம்பரேச்சர் நம்ம நார்மலாக 98 டிகிரிலேருந்து 98.5 டிகிரி ஃபேரன்ஹீட் சொல்லுவோம். சில சமயம் லோ கிரேட் ஃபீவர்னு சொல்லுவோம். கொஞ்சம் காய்ச்சலுக்கு முன்னாடி ஸ்டேஜில் 99 டிகிரி இருக்கும். கொஞ்சம் குழந்தைங்க கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம். ஸோ இதை நம்ம காய்ச்சல்னு கணக்குப்படி சொல்கிறதில்ல. பட் நான் சொன்ன டெஃபினிஷன் தான் இது. ஆனால் யார் டாக்டர் ஆசன வாயிலெல்லாம் தெர்மாமீட்டர் வச்சு இது பண்ணுவாங்களான்னா, அது சம்டைம்ஸ் ஐசியூவில் அந்த மாதிரி சமயத்தில் பொதுவாக யூஸ் பண்ணுவோம். பட் ப்ராக்டிக்கலாக அது சாத்தியம் கிடையாது. ஸோ அப்போ நார்மலாக டெம்பரேச்சர் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ தெர்மாமீட்டரில் என்னென்ன வகை இருக்குது, எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டு அல்லது கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறது நான் சொன்ன மாதிரி ரெக்டல் தெர்மாமீட்டர் தான். பட் இது ப்ராக்டிக்கலாக வீட்லேயோ இல்லை ஒரு கிளினிக்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ யூஸ் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் கிடையாது, ஐசியூ செட்டிங்ஸ் தவிர. ஸோ அதனால் இதை விட்டுருவோம். ஸோ அப்போ ப்ராக்டிக்கலாக என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எது பெஸ்ட்டுன்னு பார்த்துருவோம். இது நம்ம 2 வகையாக பிரிக்கலாங்க. கான்டாக்ட் தெர்மாமீட்டர், அப்புறம் நான் கான்டாக்ட் தெர்மாமீட்டர். அப்படின்னா என்னது? இப்போ நீங்கள் தெர்மாமீட்டர் தோல்லையோ ஏதோ ஒரு உடம்புல ஒரு பகுதியில் படுது அப்படின்னா அதை கான்டாக்ட் தெர்மாமீட்டர்னு சொல்கிறோம். அது எங்கேயும் படலை அப்படின்னா நம்ம அதை நான் கான்டாக்ட் தெர்மாமீட்டர்னு சொல்லுவோம். இதில் நிறைய சமயம் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த கோவிட் டைமில் சும்மா இந்த கன்று மாதிரி வச்சு நெத்தியில் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி அனுப்புவாங்கள்ல, அதுதான் பயங்கர சுப்பீரியர் அப்படின்னு நிறையா மக்கள் நம்ம ஊரில் நினச்சிட்ருக்காங்க. சரிங்களா? அதுவும் 1-2 பேர்லாம், கொஞ்சம் சில பேர் இந்த வெளிநாடுகள்லேருந்துலாம் வரவங்களாம் நிறைய பேர் சார் நீங்கள் என்ன தெர்மோமீட்டர் இங்கே கையில் வைக்கிறீங்க, எல்லாம் குழந்தைங்க மேலாம் படுது, நீங்கள் இது படாத மாதிரி ஒரு தெர்மோமீட்டர் வைங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அதை நான் ஒரு அறியாமை அப்படின்னு தான் சொல்லுவேங்க. ஆக்சுவலாக அது இருக்கிறதுலையே அண்டர் ரேட்டட் லீஸ்ட் அக்யூரேட் இந்த கோவிட் டைமில் இந்த கன்று மாதிரி ஒன்று வச்சு நெத்தியில் வச்சு இது பண்ணுவாங்க இல்லைங்களா, நான் கான்டாக்ட் இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர்னு சொல்லுவோம். அதை இருக்கிறதுலே மட்டும். ஸோ ஸ்டடீஸ் படி அது கிட்டத்தட்ட ஒரு 12-25% டைம் மட்டும்தான் அது கரெக்டான டெம்பரேச்சரை காமிக்குங்க. 75% டைம் அது தப்பான டெம்பரேச்சர் தான் காமிக்கும். ஏன்னு நான் சொல்கிறேன். டெம்பரேச்சர் அப்படின்னா என்னதுங்க? நாம் ஆக்சுவலி கோர் பாடி டெம்பரேச்சர் என்ன, நம்ம ரத்தத்தோட சூடு என்னங்கிறது தான் நம்ம அளக்கிறோம். சரிங்களா? ஏன் ரெக்டல் தெர்மாமீட்டர் பெஸ்ட்டுன்னு சொன்னோன்னா, அங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் உங்களுக்கு அந்த டெம்பரேச்சரை தெர்மாமீட்டர் டைரெக்டாக அளக்க முடியும். ஏன்னா ரெக்டல் அந்த தோல் மெல்லிஸாக இருக்கும், மியூக்கோஸா. டைரெக்டாக அந்த இரத்த குழாயோட டெம்பரேச்சர் நமக்கு தெர்மாமீட்டரில் பதிவாகும். ஸோ இப்போ தெர்மாமீட்டர் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, எங்கே இரத்த குழாய்கள் ப்ராமினெண்ட்டாக இருக்கோ, எங்கே இரத்த குழாய்கள் தோலுக்கு ஒட்டின மாதிரி இருக்கோ, அங்கெல்லாம் தெர்மாமீட்டரில் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் தோல் கெட்டியாக இருக்கோ, இரத்த குழாய்கள் தோல்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கும், அந்த இடத்துல உங்களுக்கு டெம்பரேச்சர் சரியாக தெரியாது. அதனால தான் இப்போ பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இப்படி தான் நெத்தியில் தொட்டு தான் நம்ம சூடு இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் டெம்பரல் ஆர்ட்ரி அந்த மாதிரி ரத்த குழாய்கள்லாம் இருக்குது. அதனால தான். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் படி தாங்க சின்ன குழந்தைகள் பெரிய குழந்தைகள் 2ஆக பிரிச்சுப்போம். 4-5 வயது கீழே இருக்கிற குழந்தைகள், 5 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள். 5 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஓரல் தெர்மாமீட்டர் இருக்கிறதுலே பெஸ்ட்டுங்க. ஒரு தெர்மாமீட்டரை நாக்கு கடியில் வச்சு, அந்த நாக்கு கடியில் இரத்த குழாய்கள் இருக்கும், அதில் படுற மாதிரி வச்சு பார்க்குறது உங்களுக்கு நல்லாவே அக்யூரேட்டாக இருக்கும். அது டிஜிட்டல் தெர்மாமீட்டர் கூட ஓகே. முன்னாடி மெர்க்குரி தெர்மாமீட்டர்லாம் வரும், இப்போ அதெல்லாம் வரதில்லை. டிஜிட்டல் தெர்மாமீட்டர் ஓகே, ஓரல் தெர்மாமீட்டர் பெஸ்ட்டு. பட் என்னென்னா இது வீட்டு யூஸுக்கு ஓகே. பட் கிளினிக் யூஸில் நம்ம சுத்தப்படுத்தினாலும் மக்கள் அது சங்கோஜப்படுவாங்க. நம்ம வாயிலெல்லாம் வச்சுட்டு இன்னொரு குழந்தைக்கு வைக்கிறாங்க, நம்ம க்ளீன் பண்ணாலும் அதுக்கு சங்கோஜப்படுவாங்க. ஸோ அதனால் அது ப்ராக்டிக்கலி கஷ்டம். பட் வீட்டு யூஸுக்கு
ஓரல் தெர்மாமீட்டர் பெரிய குழந்தைங்களுக்கு ஓகே. காமனாக நம்ம கிளினிக் அங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரி தெர்மாமீட்டர், சரிங்களா. இன்ஃபேக்ட்டு நமக்கு வந்து இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அதுலேயுமே வந்து அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சிலரி தெர்மாமீட்டருங்கிறது நம்ம அக்கல்னு சொல்லுவோம், அந்த கை கடியில் அந்த ஆக்சிலாம் அங்கே வந்து உங்களுக்கு தெர்மாமீட்டர் வைக்கும்போது அதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் ஓரளவுக்கு பதிவாகும். ஒன்று என்னென்னா ஆக்சிலரி தெர்மாமீட்டரில் வர டெம்பரேச்சர் வந்து கோர் பாடி டெம்பரேச்சரோட ஒரு 1/2 டிகிரி வரைக்கும் குறைவாக இருக்கலாம். அதனால் யூஸ்வலாக அதில் எவ்வளோ காமிக்குதோ அதை விட ஒரு 1/2 டிகிரி சேர்த்துக்கிட்டால் ஓகே. பட் சில சமயம் இந்த வேறுபாடு இல்லாமையும் இருக்கும். ஒரு டவுட்டாக இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கிறது ஒரு 1/2 டிகிரி சேர்த்துங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஆக்சிலரி தெர்மாமீட்டர் ஆக்சுவலி வந்து ஈஸியாக இருக்கும். பெரிய குழந்தைங்களுக்கும் ஒரு கிளினிக் அந்த மாதிரி யூஸில் ரொம்ப வாய்க்கடியெலாம் வச்சு இது பண்ண வேணும்னா இது ஈஸியாக நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பிரிட்டில் தொடச்சிட்டு வேறு மற்ற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஆக்சிலரி தெர்மாமீட்டர். ஸோ இது வந்து ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டான விஷயங்கள். வேறு என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு டிம்பேனிக் தெர்மாமீட்டர்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, நம்ம காதுக்குள்ளே டிம்பேனிக் மெம்பரேனுங்கிற காது ஜவ்வு இருக்கும். அதில் டெம்பரேச்சரை வந்து சில இன்ஃப்ராரெட் கருவிகள் வந்து கரெக்டாக டிடெக்ட் பண்ணும். ஸோ இந்த கோவிட் கன்று மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து காதுக்குள்ளே வைக்கிற மாதிரி. ஸோ அது வந்து ஆக்சுவலி ரொம்ப அக்யூரேட்டான தெர்மாமீட்டருங்க. சிறு குழந்தைகளுக்கும் சரி பெரிய குழந்தைகளுக்கும் சூப்பராக யூஸ் பண்ணலாம். சிக்கல் என்னென்னா நிறைய குழந்தைங்களுக்கு காதில் அழுக்கு இருக்கும், வேக்ஸு. அது இருந்துச்சுன்னா இந்த மெத்தடு வேலை செய்யாது, தப்பாக காமிக்கும். ஸோ காதில் அழுக்கு இல்லாத பட்சத்தில் இந்த காதுக்குள்ளே வைக்கிற இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் டக்குன்னு ஒரு செகண்டில் ரிசல்ட் வந்துடும். உள்ளே வச்சு பட்டன் அமுத்துனா ரிசல்ட் வந்துடும். வேக்ஸ் இல்லைன்னா சூப்பராக இருக்கும். பட் ஒரு நார்மலாகவே ஒரு 10-20% குழந்தைங்களுக்கு இந்த காதில் வேக்ஸ் அந்த இயற்கையான அந்த அழுக்கு இருக்கிறதுனால சம்டைம்ஸ் இது எரர் வரலாம். சரி, கொஞ்சம் சீக்கிரமும் பார்க்கணும், ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா ஃபோர்ஹெட் டெம்பரல் ஆர்ட்ரி தெர்மாமீட்டர்னு ஒன்று இருக்குங்க. இந்த நார்மலாக கோவிடில் யூஸ் பண்ணுற கன்று வேறு, ஃபோர்ஹெட் டெம்பரல் ஆர்ட்ரி தெர்மாமீட்டருங்கிறது வேறு. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபோர்ஹெட் டெம்பரல் ஆர்ட்ரி தெர்மாமீட்டருங்கிறது இப்படி தூரமாக வச்சு கன்று மாதிரி அழுத்த மாட்டாங்க. இங்கே வச்சு ஒரு வைப் மாதிரி ஒரு ஸ்வைப் மாதிரி பண்ணுவாங்க. அந்த சென்சார் வந்து இங்கே தோலில் படும், தோலில் பட்டு அது இப்படி ஒரு ஸ்வைப் பண்ணுவாங்க. அப்படி ஸ்வைப் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு 2 இடங்களில் டெம்பரல் ஆர்ட்ரி போகும். அப்போ வந்து அந்த தெர்மாமீட்டர் வந்து அதை ஸ்வைப் பண்ணும்போது கரெக்டாக டெம்பரேச்சரை ஸ்கேன் பண்ணிட்டே வரும். எந்த இடத்துல டெம்பரேச்சர் இருக்கிறதுல மேக்ஸிமம் இருக்கும் அது டெம்பரல் ஆர்ட்ரியோட உங்களுக்கு டெம்பரேச்சர்னு அது டிடெக்ட் பண்ணிக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து டக்குன்னு பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தடு. ஸோ டெம்பரல் ஆர்ட்ரி ஸ்கேனர் தெர்மாமீட்டர் ஒரு சில ஃபாரின் கம்பெனிஸில் வருது, பட் இந்தியாவில் சகஜமாக அது கிடைப்பதில்லை, சரிங்களா. ஆனால் இது வந்து தூரத்துலேருந்து கன்று மாதிரி அடிக்க முடியாது. ஸோ இப்படி தொட்டு ஒரு ஸ்வைப் பண்ணும், ஆனால் டக்குன்னு ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸில் அது உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். இது வந்து ஆக்சுவலாக சிறு குழந்தைங்களுக்கும் சரி பெரிய குழந்தைங்களுக்கும் சரி இந்த டிவைஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதை க்ளீன் பண்ணுறதும் ஈஸி. பட் எப்படி இருந்தாலும் படவே கூடாது அப்படின்னு சில பேரண்ட்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்களே, அது வந்து இதுலேயும் சாத்தியம் இல்லைங்க. ஸோ ஸ்கேனில் எப்படி இருந்தாலும் படும், ஆக்சிலாலையும் படும், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால் அப்போ எது யூஸே இல்லைன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த தூரத்துலேருந்து இங்கேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் தூரத்துலேருந்து கன்று மாதிரி அடிக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து ஆக்சுவலி ஸ்கின்னோட டெம்பரேச்சரை தான் டிடெக்ட் பண்ணும், இரத்த குழாயோட டெம்பரேச்சரை டிடெக்ட் பண்ணாது. தோலோட டெம்பரேச்சர் டிடெக்ட் பண்ணுறதுனால வேர்வை இருக்குது, சும்மா அந்த இடத்துல வெளியே வந்து ஒரு அந்த இதில் ஏசி போட்டிருக்காங்க அல்லது உஷ்ணமாக இருக்குது, காற்று இதாக இருக்குது, எது வேணாலும் இதை மாற்றலாம். அதனால தான் இந்த கோவிட் டைமில் யூஸ் பண்ணுற இந்த கன்று மாதிரி தெர்மாமீட்டர் தான் இருக்கிறதுலையே மோசம். அது வந்து குழந்தைங்களுக்கு ரிலையபிளே கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டடீஸில் வெறும் 12-25% மட்டும்தான் அது கரெக்டான டெம்பரேச்சர் காமிச்சிருக்கு. முக்கால்வாசி நேரம் தப்பான டெம்பரேச்சரை தான் காமிக்கும். ஸோ அது வந்து சூப்பர், அது சுப்பீரியர், அது பயங்கரமான டிவைஸு அப்படின்லாம் நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அது இல்லாமல் இந்த சாதா 300 ரூபா தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணால் அது ஏதோ மட்டம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. தெர்மாமீட்ரு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கணும், ஈஸியாக இருக்கணும்னா ஒன்றா நீங்கள் ஆக்சிலரி தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணலாம், நீட்டாக அதை க்ளீன் பண்ணி தப்பில்லை. அப்புறம் காது தான் அழுக்கு இருக்கிறனால அது சம்டைம்ஸ் எரர் வரலாம். அல்லது நான் சொன்ன இந்த டெம்பரல் ஆர்ட்ரி ஸ்கேனிங் தெர்மாமீட்டர் இருந்தால் அந்த ஸ்வைப் பண்ணுற மெத்தட் இருக்க தெர்மாமீட்டர்னால் அது யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் ஆக்சிலரி இந்த ஸ்கேனிங் தெர்மாமீட்டர் ஓகே. பெரிய குழந்தைங்களுக்கு ஓரல் தெர்மாமீட்டர் வீட்டு யூஸுக்கு ஓகே, கிளினிக்கு ஒத்து வராது. மற்றபடி இந்த கன்று தண்டம் ரெக்டல் அது ஐசியூ தவிர மற்ற இடங்களில் சாத்தியம் இல்லை, அது பாசிபிள் இல்லை. ஸோ இவ்வளோ தாங்க தெர்மாமீட்ரு. ஸோ கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணி கரெக்டான அந்த குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே இருந்தால் நீங்கள் இது கொடுத்தா போதும்.
மருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குழந்தை ஒரு 101 டிகிரி இருக்குது, 101 டிகிரி இருந்தால் கூட குழந்தைங்க ஆக்டிவாக இருக்காங்கன்னா நீங்கள் மருந்து கொடுக்கணும்னு ஒன்றும் கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ காய்ச்சல் மருந்து காய்ச்சலை குணப்படுத்த போகிறதில்ல. ஒரு 5-6 மணி நேரத்துக்கு காய்ச்சலை குறைச்சி குழந்தைய கம்ஃபர்டபுளாக வச்சுக்க போகுது, அவ்வளோதான். ஸோ குழந்தையோட தன்மை எப்படி இருக்குது, குழந்தை வந்து எப்படி இருக்காங்க, விளையாடுறாங்களா, சாப்பிட்றாங்களா, அதை பொறுத்து காய்ச்சல் டிகிரி எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு மருந்து கொடுக்குறதா என்னன்னு டிசைட் பண்ணிக்கணும். சிம்பிளான ஒரு தெர்மாமீட்டர் வாங்கி யூஸ் பண்ணி அதுபடி வந்து குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிங்க. இது குழந்தைங்கன்னு பேசிகிட்டு இருந்தேன். பெரியவங்களுக்கும் இதே கான்செப்ட் பொருந்துங்க. ஸோ பெரியவங்களும் இதே விஷயத்தை அப்ளை பண்ணிக்கலாம்.